ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலும் நாம் சபையாய் பிரதர் மைக்கேல் அவருடைய குடும்பத்திலே கடந்து வந்து கிறிஸ்துமஸ் கேரல் பவனிகளில் இந்த பாடல்களை பாட தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். வீடு வாசல் திறந்து தந்த பிரதருக்கு குடும்பத்துக்கும் நாம் நன்றிகளை சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் பாடலை 4 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து பாடலை நாம் பாட போகிறோம். பாடல் 4 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 சிஸ்டர் சீட்டா அவர்கள் நம்மை வேத வாசிப்பில் நடத்துவார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலேயே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பிலும் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். நீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த முகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விழாமற்றையும் அவர்கள் ஆளோட்டையின் கோலையும் முடித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வன்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானந்த பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அதனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு எந்தெந்தைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசித்த வசனத்துல கடைசியா முடிக்கிறத பார்ப்போம். கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார் என்றால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வசனத்தின் தொடக்க பகுதியில் பார்க்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, ஆமென் ஹல்லேலூயா, அவர் திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷத்திலும் இந்த குடும்பத்தோடு கூட
கூட வந்து நாம் இந்த கேரல்ஸ் காரியங்களை இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிப்பதற்காக வந்திருக்கிற நாம் ஆண்டவர்களோடு சொல்லுகிற காரியம் என்ன, நான் உங்களை திடப்படுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலும் தேவன் இந்த குடும்பத்தை திடப்படுத்தி எல்லா காரியத்திலும் அவர் வெற்றியாய் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு, எல்லா காரியங்களும் தேவனுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை திடப்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே கடந்து வந்தார் என்று நாம் தெரியும். அந்த யூதாவை குறித்து அவருடைய தகப்பனார் யாக்கோபு இஸ்ரவேல் அவரை ஆசீர்வதிக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 49 அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிற, யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் அடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை போல இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சமாதான கர்த்தராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சமாதான கர்த்தர் இந்த குடும்பத்திலே வந்து இவர்களை திடப்படுத்தி இவர்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் அநேக காரியங்கள் நம்முடைய சபையில ஊழியமாய் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் இந்த நாட்களில இவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களை திடப்படுத்தும்படியாய் தேவன் கிருபை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வாசித்தோம், யூதாவிடத்தில் பார்க்க ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொன்னது போல இந்த நாட்களில் ஜனங்கள் இவரிடத்தில் சேர்ந்து ஜனங்கள் இவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் உறுதுணையா இருக்க தேவன் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வேத வாசிக்கிறோம், நம்முடைய அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர். அவர் திடப்படுத்தும் பொழுது தேவையான ஆலோசனைகளை கொடுக்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் சோர்ந்து நிற்கிற நேரங்கள்ல, போராட்டமா இருக்கிற நேரங்கள்ல ஆண்டவரேன்னு கேட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் அந்த காரியத்தை திடப்படுத்துகிறார். அதற்கேற்ற ஆலோசனை அவர் தள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பமாய் இந்த இடத்துல நம்முடைய சபையாய் இந்த குடும்பத்தை நாம் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த குடும்பத்தை அதிகமாய் திடப்படுத்தி இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் சபையிலும் பலப்படுத்தும்படியாகவும் இந்த நேரத்திலும் அட்லஸ் அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து அருமை சிஸ்டர் ஸ்ரீஜாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியே நான் அட்லஸ் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக தேவன் அவர் கூட இருக்க அந்த சிஸ்டருக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சிஸ்டர் அவருக்கு நல்ல காரியங்களை அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு பண்ணுங்க. அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் நாளில தேவனை நாங்கள் சபையாக ஒன்று கூடி கிறிஸ்து பிறப்பு செய்தியை சொல்ல அந்த கிருபைக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. பாராட்டின எல்லா தெய்வான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. சொந்தமானவரே, இன்னும் தேவனை பல ஆசீர்வாதங்களால் இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சொந்தமானவரே, அவருடைய மனதின் இயக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிக்கிறப்பா. சொந்தமானவரே, நீரே ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்கு பண்ணுங்கப்பா. எல்லாம் முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். தலைகளை தாழ்த்தி பிரதருடைய அம்மாவுக்காக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நேரத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு மெச்சுதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நன்றியோடு மெச்சுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மைக்கேல் பிரதருடைய தாயாரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை தாயாருக்கு இருக்கிற பலவீனத்தை தேவன் காண்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய இருதயம் ஆண்டவரே எவ்வளவாய் அதை குறித்து
ஆண்டவரை கலங்கும் என்பதை தேவன் காண்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை சமீபத்திற்கு தூரமா இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல தாயாருக்கு ஆண்டவரை நீர் பக்க பலமா இருந்து ஆண்டவரே ஒரு பரிபூரண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வியாதியின் படுக்கையை எடுத்து போட நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தின் செய்திகளை கேட்கும்படியா தேவனுங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா தாயாரை ஆண்டவரே தேவன் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆண்டவரை வேலை செய்ய தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற அந்த டாக்டர்ஸை ஆண்டவரை தேவன் பலப்படுத்துங்க அப்பா. அவரை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரை. நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை நாங்கள் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சாட்சியாய் கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை தேவன் செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். Wish you a Merry Christmas, Merry Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. Wish you a Merry Christmas and a Happy New Year. திருச்சபையாய் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியையும் கிறிஸ்துவ நலவாழ்வு செய்திகளை கூறிக்கொள்கிறோம்.